Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சீஷர்கள் பாருங்க, இயேசு அனுப்பினார், சீஷர்களை வெளியே அனுப்பினார். போய் எல்லாரும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தலை சொஸ்தமாக்குங்கள்னு சொல்லி அனுப்பினார். திரும்பி வந்து ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே பிசாசுகள் கூட எங்களுக்கு பயந்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? பிசாசு கூட எனக்கு பயந்து நடுங்குதுன்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு மின்னலை போல் வானத்திலிருந்து விழுந்ததை நான் கண்டேன்றார். என்ன சொல்றாரு? உனக்கு இப்பதான்பா தெரியுது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்துட்டேன். ஆயால் தான் பிசாசை விரட்டுற, அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன். தேவன் வந்து பிசாச அன்றைக்கே தோற்கடித்து விட்டார், இன்றைக்கு தோற்கடிக்கிறது இல்ல. தேவன் வந்து பிசாச இயேசுவை கொண்டு சிலுவையில தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வான மண்டலங்களிலே பரலோகத்திலே அவனை கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளினார், அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். அவன் வெளியேற்றப்பட்டான், அவனும் அவனுடைய சேனையும் அன்றைக்கே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சிலுவை வர்ற வரைக்கும் காத்திருந்து இயேசுவை சிலுவையில் வைத்து பிசாசை தோற்கடிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில ஏன் தோற்கடிக்க வச்சார்? இன்னொரு விதத்தில் என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவத்தின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசிடத்தில் கொடுத்து விட்டார்கள் மனிதர்களாயிருந்தவர்கள். அந்த பிசாசிலிருந்து திரும்ப அதை பெறுவதற்கு, அதை ஜெயித்ததை திரும்ப எடுப்பதற்கு மனிதன் என்று அவர் செல்ல வேண்டும், மனிதனாக அவர் செல்ல வேண்டும். ஆகையால் தான் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதன் தான் இந்த அதிகாரத்தை பிசாசனத்தில் கொடுத்துட்டான். இப்ப மனிதன் தான் வந்து அதை பிடுங்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும். ஆகையால் தான் தேவன் மனித உருவத்தில் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில மரித்த போது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிசாசுடைய கிரியை அளித்தார். ஹலோ, பிசாச தேவன் சிலுவையில் அளிக்கல, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் கிரியைகளுக்கு அதிகாரத்தை குலைத்து போட்டார். மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இனி ஒன்று செய்யாதபடிக்கு அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி போட்டார். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கிற எந்த மனிதரையும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. வானத்திலிருந்து மின்னலை போல பிசாசு கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்றார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சத்துருடைய வல்லமை ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்று சொன்னார். படுத்தாதா? படுத்துமா? இயேசு என்ன சொல்றாரு? பிசாசுடைய வல்லமை உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்புறம் என்னங்க அந்த கோயில்கள்ல சாட்சி, பிசாசு தான் பண்ணான், பிசாசு தான் பண்ணான். இயேசு சொல்றார், பிசாசினுடைய வல்லமை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிசாசின் காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொன்னார், அவனை வானத்திலிருந்து மின்னல போல கீழே தள்ளினாங்களாம். தேவன் அன்றைக்கு அவனை தோற்கடித்தார். சிலுவையில ஏன் தோற்கடித்தார் என்று சொன்னால், ஜனங்களுடைய வாழ்க்கையில இனி சிலுவையை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருவன் மேலும் பிசாசு அதிகாரம் கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் சிலுவையில பண்ணார், தோற்கடித்தார். தேவனுக்காக அவர் தோற்கடிக்கல, மனுஷனுக்காக தோற்கடித்தார் சிலுவையில. மூன்றாம் முறையா கடைசி அவனை தோற்கடித்து ஒளிச்சே போட போறார். வரப்போகுது அந்த காலம். ஹலோ, பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போவானா? போக மாட்டானா? வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று சங்கீதம் 91:3 சொல்லுகிறது. பிசாசுக்கு உங்கள் மீது அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்றார், தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதற்கு பிசாசின் வல்லமைகளை, தேளு சர்ப்பம் என்ன? பிசாசினுடைய வல்லமையை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தானை மிதிக்கிறவர்கள் நீங்கள்.